ரெசல்யூஷன் இல்லாத ஒரு நியூ இயரா வருஷம் நம்மளும் ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஒரு 3 days ஃபாலோ பண்ணுவோம், மேக்ஸிமம் ஒரு 1 month ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறந்துட்டு ஒரு பிஸி லைஃப்ல நம்ம மறுபடியும் அடுத்த நியூ இயர் வர வரைக்கும் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்மளும் மறந்துடுவோம், நம்மளோட ரெசல்யூஷனும் மறந்து போயிடும். பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பிசினஸ் இந்த விஷயத்த அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட பர்சனல் ஹெல்த், பர்சனல் லைஃப் இதுக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான எனக்கான ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷனா இருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீல்ட் பிசினஸ்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 16 years ஆயிடுச்சு. 16 years வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட பிசினஸ்க்கும் என்னோட சர்வீஸ்க்கும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல், என்னோட ஹெல்த் இதையுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்றதுன்னா எப்படி இதுக்கான டைமிங் குறைச்சிக்கிறதா அப்படி இல்ல. பட் என்னோட பிளான் வந்து ஷெட்யூல் பிரகாரம் கரெக்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே பிசினஸையும் பர்சனல் லைஃபையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணாம அழகா நம்மளால ரன் பண்ண முடியும். சோ இதுக்கான பிளான் தான் நான் இந்த வருஷம் நான் பிளான் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.